அதாவது தாமிரபரணி மேல எனக்கு கிட்டத்தட்ட நான் பிறந்ததுல இருந்தே ஒரு பற்று, ஒரு பாசம் உண்டு. ஏன்னு கேட்டா, நான் பிறந்ததே தாமிரபரணி ஆற்றங்கரையில தான். தூத்துக்குடி மாவட்டத்துல தாமிரபரணி ஆற்றங்கரையில, முத்தாலாங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் நான் பிறந்தேன். தாமிரபரணி ஆறு அப்படிங்கிறது ஒரு சொர்க்க பூமி. அது விவசாயமா இருந்தாலும் சரி, அது குடித நீரா இருந்தாலும் சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா தொழிற்சாலைக்கு தண்ணீர் கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, அது எல்லா வகையிலுமே தன்னை கொடுக்கக்கூடிய ஒரு பண்பை கொண்ட ஒரு நல்ல நதி. வற்றாத ஒரு ஜீவ நதி. ஆனா பாத்தீங்கன்னா, என் கண் முன்னாடி கொஞ்ச நாளா அந்த தாமிரபரணி கொஞ்சம் கொஞ்சமா சாக்கடை கலந்து, அப்புறம் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தாமிரபரணியுடைய பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா, அத கவனிப்பு இல்லாம மண்ணெல்லாம் அள்ளி கொண்டு போன காரணத்தினால, தன் நிலையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை என் கண்ணாலே பார்த்தேன். அதுபோக பாத்தீங்கன்னா, இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மண்டபங்கள், இந்த மண்டபங்களுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கட்டணும் அப்படின்னு சொன்னா, அது ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேல செலவழிச்சா கூட இந்த மாதிரி கட்ட முடியாது. ஆனால் அந்த மாதிரி அழகான மண்டபங்கள், படித்துறைகள் நிறைந்து இருக்கக்கூடிய தாமிரபரணியில அந்த அந்த மண்டபங்களை கூட சீரமைக்காம அப்படியே விட்டுட்டாங்க. அதனாலதான் நான் 2018ல மகா புஷ்கரம் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருவிழா தாமிரபரணியில் நடந்த போது ஒரு வழக்கை நான் மதுரை உயர்நீதிமன்றத்துல வழக்கை வைத்து தொடர்ந்தேன். அந்த வழக்கை தொடரும் போது பாத்தீங்க அப்படின்னா தாமிரபரணி ஆற்றுல சாக்கடையை கலக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம தாமிரபரணி ஆற்றில் உள்ள இந்த மண்டபங்கள் எல்லாத்தையும் சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை நாங்க தாக்கல் பண்ணி அந்த வழக்கு மிக பிரமாதமா அது மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு வந்தது. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நீதியரசர் சி.ஆர். சுவாமிநாதன், புகழேந்தி ஐயா அவர்கள் ஒரு நல்லது ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த உள்ளாட்சி அமைப்புகள்லாம் தாமிரபரணியில சாக்கடையை கலக்கக்கூடாது, அதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் இந்து அறநிலைத்துறை இந்த மண்டபங்களையும் படித்துறைகளையும் சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பு கொடுத்த பிறகும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தாமிரபரணியை யாருமே கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. அந்த 2 துறையும் இவங்க அந்த தாமிரபரணியை பத்தி கண்டுக்கவே இல்லை. இப்படி இருக்கும் போது அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா தானாவே முன்வந்து கண்டாமாவதி கோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நீதி அரசர்களே திரும்ப முன் இந்த வழக்கை எடுத்து இந்த வழக்குகள் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதோட மட்டும் இல்லாம கடந்த வருடம் நவம்பர் மாசம் 10ஆம் தேதி தாமிரபரணிக்கு 2 நீதியரசர்களும் வந்தாங்க. அந்த மண்டபங்கள் சாக்கடை கலக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதிகாரிகள் சத்தம் போட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்த பிறகு கூட நீங்க நதியை காப்பாற்றாம இருக்கீங்களே, வற்றாத ஜீவன் நதியில இந்த நதியை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு போனாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஒரு வருஷமா நிறைய வழக்குகள் அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வழக்குகள் நாங்க தொடுத்த வழக்குல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மத்திய மாநில அரசு 2 அரசுக்கு இடையில நிறைய முரண்பாடு. அவங்க எங்களுக்கு வரைவு திட்டம் கொடுத்தா நாங்க பணம் கொடுக்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்றாங்க. மாநில அரசு எங்களுக்கு மத்திய அரசுல பணமே தரல, அதனால நாங்க செய்யல அப்படின்னு சொல்லி இவங்க கையில் இருக்கிறாங்க. ஆக எனக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியே பேசுற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. தோணுனால இப்படி இருக்கும் போதுதான் தகவல் அறிவை சட்டத்தின் மூலமா நானும் என்னுடைய நண்பர் அவர்களும் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு தகவல் அறிவு சட்டத்துல கேட்கும் போதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த சட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் 250 கோடி ரூபாய் வரி பாக்கி வச்சிருந்தாங்க. வரி பாக்கி வச்சதோட மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த வரி பாக்கிய கட்டல். அந்த 250 கோடி ரூபாய் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம தாமிரபரணி ஆற்றினுடைய கரைகளை பூரா செம்மைப்படுத்தி சாக்கடை கலக்காத நதியா மாற்றி அங்க இருக்கக்கூடிய மண்டபங்கள் அப்புறம் இருக்கக்கூடிய படித்துறைகளை எல்லாம் சீரமைச்சு எப்படி ஒரு தேம்ஸ் நதி அப்படின்னு சொல்லி ஒரு நதியை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோமோ, எப்படி அது செத்து போன ஒரு நதின்னு சொல்லி ஒரு காலத்துல சொல்லப்பட்ட அந்த நதியை மீட்டெடுத்தவோ, அதே மாதிரி நதியை மீட்டெடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறந்தது. அந்த நம்பிக்கையின் காரணமாக தான் என்னுடைய வழக்கறிஞர் தாமிரபரணிக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் அழகுமணி ஐயா அவர்கள் மூலமாக நாங்க மதுரை உயர்நீதிமன்றத்துல இப்ப வழக்கு தொடர்ந்திருக்கோம். அந்த வழக்கு 2 நாட்களுக்கு முன்னால் அந்த வழக்கு எங்களுடைய மனு நீதியரசர்கள் முன்னால வந்தது. நீதியரசர்கள் இதை விசாரிச்சு இப்ப எங்களுக்கு இந்த ஒரு பைசா அப்படிங்கக்கூடிய விஷயத்த ரொம்ப வெளியே அவங்க சொல்லி இன்னைக்கு சொன்ன காரணத்தினால, ஏன்னா ஒரு லிட்டருக்கு 20 ரூபா வரைக்கும் நம்ம தாமிரபரணி தண்ணீரை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு லிட்டருக்கு ஒரு பைசா தான் காசு நியமனம் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச போது எப்படி நீங்க எல்லாம் அதிர்ச்சி ஆகிறீங்களோ அதே மாதிரி நாங்களும் அதிர்ச்சி ஆகிட்டோம். ஆக தாமிரபரணி நதிக்குடைய நல்ல நதி, நல்ல தண்ணீர், தாவர சத்து, நோய் தீர்க்கும் மருமருந்து அப்படிலாம் சொல்லக்கூடிய நதி, அல்வா அப்படிங்கக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த ஒரு அல்வாவுக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய தண்ணி, இப்படி எல்லாம் பெருமைப்படக்கூடிய வேண்டிய தாமிரபரணியோடைய
1 லிட்டர் தண்ணீர் ரூபாய், அதையும் கொடுக்க வைக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அதனாலதான் இந்த வழக்கு தொடர்ந்து நடத்துவதற்குரிய நிலைமை எனக்கு ஏற்பட்டது.